வணக்கம். வாங்க வத்தாளி கிழங்க பற்றி சொல்கிறதுக்கு. ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்கும் வத்தாளி கிழங்கு. நிறைய என்னடா வத்தாளி கிழங்கு பற்றி சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினைக்க வேணாம். வத்தாளி கீரை ரொம்ப நல்லோம். பிடுங்கி சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இந்த மறுக்க துளுத்து இருக்குது. அப்பப்போ வெட்டிடுவோம். அப்போ தான் கிழங்கும் நல்லா வரும். நிறைய கொடி போணுச்சுன்னா சில நேரம் வராது. ஏன்னுட்டு இந்த மாதிரி இப்படி உண்டாக்கக்குள்ள கிழங்கு வராது. நாங்கள் ஒரு பையனை இப்படி உண்டாக்கி கிட்டத்தட்ட 5 கிலோவுக்கிட்ட போடுக்கணும். அப்போ அது நேரம் நான் வீடியோ போடலை. அப்போ இதே மாதிரி பல வகை கிழங்குங்க இந்த மாதிரி வத்தாளி கிழங்குல நான் உண்டாக்கியிருக்கேன். வத்தாளி கிழங்குல இருக்குது 400 வர்க்கம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியாது அது. ஆனால் நான் கண்டிருக்கேன் 10 வர்க்கம் கிட்ட நான் கண்டிருக்கேன். நான் சமைச்சு சாப்பிட்ருக்கோம். அப்போ உண்டாக்கி இருக்கிறது அந்த பர்பிள் கலரும் மஞ்சள் கலரில் இருக்கும். பிங்க் ஒரு எல்லோ மாதிரி அந்த கலரில் உள்ள வத்தாளி இது அது தான் இப்போ உண்டாக்கியிருக்கேன். சிகப்பு கலரில் உள்ளதும் உண்டாக்கியிருக்கேன் நான். அது அந்த பக்கம் இருக்குது. இது வந்து எல்லார் வீட்லேயும் இப்படி ஒரு அரிசி பேக் இருக்குது தானே, பெரிய அரிசி பேக், ஒரு 25 கிலோ அரிசி பேக் இருக்குது தானே. அந்த பேக்கில் மண் போட்டு நீங்கள் உண்டாக்குனீங்கன்னா இப்படி 6 மாதத்தில் உங்களுக்கு கிழங்கு கிடைக்கும். அதில் கிட்டத்தட்ட 5-6 கிலோ பிடுங்கலாம். 5-6 கிலோ பிடுங்கலாம். சரியாக அது மெயின்டைன் பண்ணோம்னா பிடுங்கலாம். அப்போ 6 மாதத்துக்கு ஒருக்கா இல்லாட்டி 7 மாதம் அப்படி வச்சுருந்து கிழங்கு பிடுங்கலாம் நியாயமாக. ஆனால் இது ரொம்ப இந்த கிழங்கு வந்து விடிய காலையில் நம்ம வெள்ளனை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலை சாப்பாடு உணவுக்கு சமைச்சு சாப்பிட்டோம்னா அவிச்சி தேங்காய் பூ அப்படி வச்சு சாப்பிட்டோம்னா சிலவங்க ஒவ்வொரு விதத்தில் சாப்பிடுவாங்க. ஆனால் அப்படி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லோம். ஏன்னா வெள்ளனைக்கு நாங்கள் வேலைக்கு போகல, நம்மளோட மைண்டுக்கு நம்மளோட மூளைக்கு நல்லோம், மற்றது ஹார்ட்டுக்கு நல்லோம், நம்ம உடல் சோர்வு தனத்துக்கு நல்லோம், எல்லாத்துக்குமே நல்லோம் இந்த கிழங்கு. மிந்தி அம்மா மாருங்க பாட்டி மாருங்க எல்லாருமே பிள்ளைங்களுக்கு காலை சாப்பாடு ஸ்கூலுக்கு போகும்போதுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ தான் சேஞ்சஸ் மற்றது என்னது ஒரு பேகு அது இதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பேஸ்ட்ரி அப்படி சொல்லி கொடுக்குறாங்க எல்லாரும் பிள்ளைங்களுக்கு. காலையில் இது கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லோம். பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, வயசான அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல உணவு இது. இது பிலிப்பின் ஆளுங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெஸ்டர்ன் ஆளுங்க ரோஸ்ட் பண்ணி இலையை சாப்பிட மாட்டாங்க. இலையை வந்து பிலிப்பினோ சைனீஸ் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா இந்த கொலை நிறைய இருக்குது விற்கிறதுக்கு. அதை கொண்டாந்து சைனீஸ் வெள்ளைப்பூடு அது போட்டு சோயா சாஸ் போட்டு எண்ணெய் போடலாம். இல்லாட்டி வெள்ளைப்பூடு உப்பும் போட்டு பச்சை மிளகாய் போட்டு சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நூடுல்ஸோடு வச்சு சாப்பிடலாம்.